ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பச்சை அரிசியில் நம்ம வந்து இடியாப்பம் செய்ய போகிறோம். பச்சை அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். ரேஷன் பச்சரிசி நான் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பச்சரிசி சேர்க்கணுனாலும் வெறும் பச்சரிசி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து வெறும் இட்லி அரிசி வச்சு இதே இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பச்சரிசியில் இடியாப்பம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பச்சரிசியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரேஷன் பச்சரிசி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். ரேஷன் பச்சரிசியில் செஞ்சோம்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரேஷன் பச்சரிசி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவுக்கு நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ தான் தோசை மாவு அரைச்சேன், அதனால் இது கடைசியில் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அது கூடவே சேர்த்து அரைச்சிட்டேன். இடியாப்பத்துக்கு வந்து தண்ணியாக நீங்கள் அரைச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பேனில் சூடு பண்ணிவிட்டு தான் இந்த மாவை செய்வோம். அதனால் இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக மையாக அரைக்கணும். ஆனால் குறப்பாக அரைக்கக்கூடாது. இடியாப்பத்துக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த இடியாப்பத்துக்கு மாவு வந்து நல்லா மையாக அரைச்சிடணும். குறன்னு அரைக்கக்கூடாது. இட்லிக்கு அரைக்க மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது. இது வெறும் பச்சரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கல் உப்பு சேர்க்காமல் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாது. இப்போ இதை வந்து நல்லா எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவு வந்து நல்லா இடியாப்ப பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எல்லாமே அதில் அடங்கி இந்த மாதிரி மாவு நல்லா நமக்கு வந்து இடியாப்பம் இதை பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வரையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். நம்ம பச்சரிசி மாவு அப்படின்னா நம்ம வந்து அரிசியை வறுத்து அதில் வந்து இடியாப்பம் புளிதர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பச்சரிசி இடியாப்பம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் ரொம்ப சூப்பராக சுலபமாக நம்ம வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் செஞ்சிடலாம். நான் ஒரு வாழையில எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே நான் இடியாப்பம் செய்யப்படுறேன். வாழையில கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாழையில இடியாப்பம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் இன்றைக்கி வாழை இலையில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். ரொம்பவே நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அப்புறம் இடியாப்பம் புளிகிறப்ப ரொம்ப ஹார்டாயிரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாஃப்டாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாவு நீங்கள் வந்து இடியாப்பம் புளிகிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இடியாப்பம் புளிஞ்சிரும். பச்சரிசி மாவு வாங்கி வறுத்து அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து வெந்நீர் ஊற்றி பனைஞ்சு எடுக்கிறப்ப அந்த இடியாப்பம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசி மாவை நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அரிசியை நனைய போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா இடியாப்ப குழல்ல வச்சு இடியாப்பம் நீங்கள் வந்து இந்த வாழையில மேலே ஒன்றுனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துணி போட்டு செய்யணுனாலும் இடியாப்பம் வந்து துணியிலேனாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இடியாப்பம் இதில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் எடுத்து சுடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி மாவு இடியாப்பம் தான் இது. இது வந்து இட்லி அரிசி வந்து கொஞ்சம் தான், ஒரு 1/4 டம்ளர் தான் இட்லி அரிசி சேர்த்துருக்கோம். மற்றபடி மீதி எல்லாமே பச்சரிசி தான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கடையில் பச்சரிசி வாங்கி செஞ்சீங்கன்னா நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பத்தை ஒரு சூப்பராக ஒரு 2 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்துலேயும் ஊற்றிருக்கேன். துணி போட்டு அதுலேயும் வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் வந்து இலை போட்டு மூடி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இடியாப்பம். பச்சரிசி இடியாப்பம் நம்ம எப்படி கடையில் வாங்கி செய்கிறோமோ அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் எதுவுமே மாறாமல் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எனக்கு இடியாப்பம் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் அரிசியை நனைய போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த இலையை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், இடியாப்பம் வந்து இலையில ஒன்று கூட ஒட்டலை. இது நம்ம துணியில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் லைட்டாக அந்தந்த துணியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இலையில செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியவும் நம்ம ஓயாமல் கழுவண்டா. இது பச்சரிசி இடியாப்பம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெறும் பாலுக்கு நாட்டு சக்கரை ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இடியாப்பம் கூட தேங்காய் பால் யூஸ் பண்ணி நாட்டு சக்கரை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் பால் இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து கீழே இருக்க லேயரே நான் தூர எடுத்துட்டேன். அது வந்து துணியில் இருக்கிறதுனால துணியில் வந்து ரொம்ப ஒட்டலை, ஓரளவு மீடியமாக இருந்துச்சு. இந்த இடியாப்பமும் சூப்பராக இருந்துச்சு. இலையிலையும் சூப்பராக இருந்தது, துணியிலையும் சூப்பராக இருந்துச்சு.
இந்த இடியாப்பத்துக்கு நான் வந்து காம்பினேஷனுக்கு வந்து ஒரு கடலைக்கறி ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை இந்த 3 மிக்ஸ் பண்ணி ஒரு கடலைக்கறி ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. கடலைக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கடலைக்கறி எப்படி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல. இடியாப்பத்துக்கு கடலைக்கறி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பச்சரிசி மாவுல செஞ்ச இடியாப்பம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இட்லி அரிசியில செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இட்லி அரிசி இடியாப்பம் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடலைக்கறிக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கடலை பிடிக்குமோ நீங்க அத வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் வந்து அரைச்சு எடுக்க போறோம். தேங்காய் கூட இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டேன்னா, அதுக்கப்புறமா ஒரு பேன்ல வந்து சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த 3ம் சேர்த்துட்டேன். எண்ணெய் ஊத்திட்டு. அதுக்கப்புறமா வெங்காயம் அரைச்சு வச்சது சேர்த்தாச்சு. அடுத்து தக்காளியும் அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கடலை. உங்களுக்கு பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை இந்த 3ம் கிடைச்சிச்சுன்னா, நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது இல்ல வெறும் சுண்டல் மட்டும் இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க வச்சுக்கோங்க. எந்த கடலை உங்களுக்கு விருப்பமோ, நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை இந்த 3யும் எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சு எடுத்தது. இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, அந்த கடலைய வேக வச்சு சேர்த்தோம் அப்படிங்கிறதுனால, டைரக்ட்டாவே நம்ம சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நீங்க இப்பவே சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா நான் வந்து அரைக்கப்பவே சேர்த்துட்டேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இல்லன்னா, நீங்க கரம் மசாலா இல்லன்னா சிக்கன் மசாலா. எந்த மசாலா இருக்கோ அந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது சேர்த்தோம் அப்படின்னா, அந்த குருமா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்க்கல. தேங்காய் கூட சேர்த்து அரைச்சுட்டேன். மல்லி இலையும் நான் அது கூடவே சேர்த்து அரைச்சுட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க தனி தனியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் எல்லாம் அதாவது அந்த பொடி எல்லாம் சேர்த்திருந்த தண்ணியும் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஓரளவு கெட்டியா வேணும்னா நீங்க வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணியா வைக்கணும்னா தண்ணி நீங்க அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியா தான் வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் இடியாப்பம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கெட்டியாவே வச்சாச்சு. கடலை குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். சிலர் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் அரைச்ச தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா தேங்காய் எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கடைசியில. சிலர் புளி சேர்ப்பாங்க, சிலர் புளி சேர்க்க மாட்டாங்க. இல்லைன்னா லெமன் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வந்து உரப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. குருமா வந்து கொஞ்சம் உரப்பா தெரியக்கூடாது, அது சுள்ளுன்னு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஈவினிங் வந்து இன்னைக்கு ஒரு சலாட் ரெடி பண்ணியிருந்தோம். அதுல கொஞ்சமா மீதி எக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி அதையும் இது கூட சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் அது கூடவே சேர்த்துட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நமக்கு ஓரளவு கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து லாஸ்ட்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா, 2, 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்க போறேன். உங்களுக்கு தயிர் விருப்பம்னா நீங்க சேர்க்கலாம். விருப்பம் இல்லன்னா நீங்க வந்து சேர்க்காமலும் இருக்கலாம். அந்த கொஞ்சமா காரம் எல்லாமே ஓரளவு மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்கிறோம். அந்த புளிப்பு சுவையும் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். புளிப்புள்ள தயிர்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். புளிப்பு இல்லாத தயிர் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஊத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்துக்கு ஏத்த கடலை குழம்பு நான் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இந்த இடியாப்பத்துக்கு கூட சர்வ் பண்ணியிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.